அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பொதுவாக அரசு பணியில் இருக்கும் பெண்கள் இறந்த பிறகு அவர்களின் ஓய்வூதியம் அவர்களின் கணவர்களுக்கு செல்லும். கணவர் இறந்துவிட்டாலோ கணவர் ஓய்வூதியம் பெற தகுதியற்றவராக மாறிவிட்டாலோ அந்த ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் மத்திய அரசு ஓய்வூதிய சட்டத்தில் புதிய திருத்தம் செய்திருக்கிறது. இந்த சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுங்க. இதன்படி அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பெண்கள் தங்களது மரணத்திற்கு பிறகு குடும்ப ஓய்வூதியத்திற்கான வாரிசாக தன் கணவருக்கு பதில் தன் பிள்ளைகளை நியமிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை செயலாளர் கூறுகையில், திருத்தப்பட்ட சட்டத்தின்படி அரசு பணியில் இருக்கும் பெண்கள் தங்கள் கணவருடன் விவாகரத்து வழக்கு அல்லது குடும்ப வன்முறை சட்டத்தில் புகார் செய்திருந்தால் தங்களது குடும்ப ஓய்வூதியத்திற்கு கணவருக்கு பதில் குழந்தைகள் பெயரை வாரிசாக நியமிக்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் ஒப்புதலை பெற்று சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பில் இருந்து கருத்து கேட்கப்பட்டு இந்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அரசு பெண் ஊழியர்கள் தங்கள் மரணத்திற்கு பிறகு தனது ஓய்வூதியம் தனது பிள்ளைகளுக்கு கிடைக்கும் வகையில் வாரிசுகளாக பரிந்துரைக்க முடியும் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தம் கோர்ட்டில் கணவனுடன் வழக்கு நிலுவையில் இருந்து சிரமப்படும் அரசு பெண் ஊழியர்களுக்கு தீர்வு தரும் வகையில் அமைந்துள்ளது. அதோடு தனக்கு பிறகு கணவர் குழந்தைகளை சரியாக கவனித்துக் கொள்வாரா என்ற சந்தேகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்கள் தங்களது ஓய்வூதியம் நேரடியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கச் செய்ய வகை ஏற்பட்டுள்ளது.